ஹாய் எல்எல்பிஸ். போன வீடியோஸில் வந்து HTML அண்ட் சிஎஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டேக்ஸ். HTML பொறுத்த வரைக்கும் 100+ டேக்ஸ் இருக்குது. அந்தந்த டேக் அதோட நேமை யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். பட் இப்போ என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா டேக்ஸையும் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. ஏன்னா பாருங்கள் நீங்களே, சோனமுத்தா போச்சான மாதிரி இம்புட்டு டேக்ஸ் இருக்குது. அத்தனை டேக்ஸும் கொடுக்க முடியினாலும் என்னால் என்ன என்னோடய சப்ஸ்கிரைபர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரீயூசபிள் பண்ணுற இம்பார்ட்டன்ட் டேக்ஸை இப்போ கொடுத்துட்டு, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டன்ட் டேக்ஸை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போக போக ஒவ்வொரு ஆளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், புது ஹீரோ மாதிரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு டிவ் டேக்னு என்னென்னா, ஒரு பெரிய வெப்சைட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் நேவ் பார்னா மேலே இல்லை, டைட்டிலில் இருக்க ஹெடர், அப்புறம் வந்துட்டு சைடில் இருக்க சைட் பார் எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிரித்து அதுக்கான ஸ்டைல்ஸ், அதுக்கான கண்டென்ட்ஸில் வந்து செப்பரேட் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த இடத்துல நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டிவிஷன் டேக்னு சொல்லுவோம். டிஃபைன் பண்ணுற அந்த பர்டிகுலர் செக்ஷனை வந்து டாக்குமெண்ட்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த டேகு. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிஃபைன் ஏ செக்ஷன் இன் ஏ டாக்குமெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிவிடேக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது, வேறு எதுவும் இல்லை. அதில் டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் நான் கலர் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன், ஒயிட் கலர். அந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுறது இன்னொரு டேக், அது பேர் ஸ்பேன் டேக். ஸ்பேன் டேக்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய ஒரு கண்டென்ட்டு இல்லை ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லைனுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணலாம். அது பேரண்ட் டேக்கோட இதை வந்து டிஸ்டர்பே பண்ணாது. அது ஸ்டைல் வைஸ் மட்டும்தான் அதை டிஸ்டர்ப் பண்ணும். அது நம்ம மென்ஷன் பண்ணால் மட்டும்தான். ஓகேவா? ஸ்பேன் டேக் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து ஹெட்லைன் டேக்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். பட் டிவ் ரொம்ப முக்கியன்றாங்க, டிவ்வை காமிச்சிட்டேன். ஹெட்லைன் டேக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஹெட்ல 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. மல்டிபிள் சைஸ் ஆஃப் ஹெட்லைன்ஸ் நம்ம கொடுத்துக்க முடியும் சிங்கிள் H1 டேக் மென்ஷன் பண்ணி. H1 டேக் மென்ஷன் பண்ணி கொடுக்கும்போது நம்மளோட அந்த கண்டென்ட்டோட வித் அண்ட் ஹைட் வந்து இந்த மாதிரி ஹெட்லைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிக்ஷனபிள் ஆகிடும். இதை யூஸ் பண்ணும்போது என்னென்னா, மெயின் ஹெட்லைன் இந்த மாதிரி செகண்டரி ஹெட்லைன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மொத்த வெப்சைட்டுக்கும் ஹெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டைலை காமனாக எழுதிட்டோம்னா இந்த மாதிரி ரெட் கலர், இப்போ நான் எங்கெல்லாம் ஹெட் ஒன்று யூஸ் பண்ணுறோம், ஹெட்லைன் 1 யூஸ் பண்ணுறோம், H1 அங்கெல்லாம் ரெட் கலர் வந்துடும். அந்த மாதிரி வந்து நீங்கள் போக யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ புரியாது, நான் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து பேராகிராஃப் டேக். இப்போ ஹெட்லைன்றது சிங்கிள் லைன், ஆனால் வந்து பேராகிராஃப்ன்றது மல்டிபிள் லைன்ஸ். இப்போ ஒரு நியூஸ்னு எடுத்திங்கன்னா சைடில் இருக்க ஒரு பேரான்னு சொல்லுவோம்ல, அந்த மொத்த பேராக்குமே நீங்கள் இந்த பி டேக் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஃபுல் ஃப்ளெஜ்டான பேரா கிரியேட் பண்ண முடியும். அதோட ஹெல்ப் மூலிமா, ஸ்பேன் டேக்கோட ஹெல்ப் மூலிமா ஒவ்வொரு பேராவையும் டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம காமிச்சிக்க முடியும். அடுத்து ஆங்கர் டேக். இது வரைக்கும் கண்டென்ட்டை எப்படி வியூ பண்ண வைக்க போகிறோன்றதை நம்ம பார்த்தோம். ஒரு டிவ் டேக் ஆகட்டும், ஒரு பேராகிராஃப் டேக் ஆகட்டும், H1 டேக் ஆகட்டும். பட் அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் பண்ணணும், இன்னொரு பேஜுக்கு மூவ் பண்ணணும்னா அது இந்த ஏ டேக் மூலியமாக தான் மூவ் பண்ண முடியும். ஏ டேக்கில் வந்து ஹெச்ஆர்எஃப்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். ஆட்ரிபியூட்னா என்னென்னா, ஒரு டேகுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதான் ஆட்ரிபியூட்ஸ். இதில் வந்து ஹெச்ஆர்எஃப்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணுன்னா, அதில் கொடுக்குற லிங்க்கை ஏ டேக் ஐடென்டிஃபை பண்ணி தரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆன முடியும். எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து லேர்னிங் பைட்டோட யூடியூப் சேனலோட லிங்க்கை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது அது மூவ் பண்ணி கொடுத்துரும். இதில் நிறையா கீவேர்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து கண்ட்ரோல் பிடிச்சி நான் இப்போ அமுக்குனேன். கண்ட்ரோல் பிடிச்சி அனுப்பாமையே டேகோட இதை வந்து பிளைன் டேப் அப்படின்றது நான் கொடுத்துட்டீங்கன்னா டார்கெட்டிங் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி டார்கெட் எங்கே பண்ணலான்றதை யூஸ் பண்ணலாம். இதே இதில் என்டர் பண்ணோமா இல்லை ஃபஸ்ட்டு நியூ பேஜுக்கு போகணுன்றது எல்லாத்தையுமே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அது போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து இமேஜ் டேக்கும் ஆல்ரெடி அதில் நேம்லேயே இருக்குது, இமேஜை வியூ பண்ணுறதுக்கான டேக். இதில் வந்து லோக்கல் இமேஜ் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் இமேஜ் எல்லாத்தையும் வியூ பண்ண ட்ரை பண்ணலாம். நான் இப்போதைக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலோட லோகோ வந்து இங்கே வியூ பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே காமிக்க முடியாது, நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே. அதோட வித் அண்ட் ஹைட் மூலயமா நம்ம இது கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் ஆட்ரிபியூட்டாக இதில் இருக்குது. இது இல்லாமல் ஸ்டைலில் வந்து நம்ம வித் அண்ட் ஹைட்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை விட்டுட்டேன் பாருங்கள், முக்கியமானது ALT, ஆல்டர்னேட். இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் இமேஜ் ரெண்டர் ஆகும் ஒரு சில நேரத்தில். ஏன் இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் எதுக்குன்னா, ஒருவேளை அந்த இமேஜ் வந்து குவாலிட்டியோ இல்லை வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகி இமேஜ் ரெண்டர் ஆகலை, இமேஜ் வியூ ஆகலைன்னா ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் மூலிமா யூஸர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதோட ஒர்க்கை பார்த்துப்பாங்க. அதுக்காக மட்டும் வேறு இல்லை. செகண்ட் வந்து வீடியோ டேக்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி அதிலே தெரிஞ்சிருக்கும். பட் இதில் என்ன நான் சொல்ல போகிறேன்னா, சோர்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்ஃப் க்ளோசிங் டேக் மூலிமா மல்டிபிள் வீடியோ டைப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணுறீங்க, அது பேக் எண்டில் சேவ் பண்ணி வச்சிட்டீங்க. அது இங்கே வரும்போது ஒரு நேரத்தில் MP4 சேவ் ஆகலாம், ஒரு சில நேரத்தில் அது இன்னொரு டைப் ஆஃப் இதில் வந்து எதுலாச்சும் சேவ் பண்ண வைப்பீங்கன்னு வச்சுப்போம். அந்த டைப்பை வியூ பண்ண நினச்சிங்கன்னா இங்கே சோர்ஸை வந்து டைப்பை சேஞ்ச் பண்ணி வீடியோ ஸ்லாஷ் இமேஜ், வீடியோ ஸ்லாஷ் பிஎன்ஜி, வீடியோ ஸ்லாஷ் இது கொடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யூடியூப்பில் வந்து தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறோம்ல, அது இமேஜாக இருக்கும், கிளிக் பண்ணக்கப்புறம் வீடியோ ப்ளே ஆகும்ல, அதெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். அவ்வளோ சிம்பிள், முடிஞ்சு வச்சு. அடுத்து ஐஃப்ரேம் டேக். இப்போ வீடியோ டேக்கில் வந்து யூஆர்எல், யூடியூபோட யூஆர்எல் கொடுத்துருக்கேன்னா அது ப்ளே ஆகாது. ஏன்னா அது எம்பர்டட் வீடியோ. அந்த மாதிரி எம்பர்டட் வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு தான் ஐஃப்ரேம். ஐஃப்ரேமில் வந்து எம்பர்டட் சைட்டையும் வியூ பண்ண வச்சுக்கலாம். அதை நான் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ப்ளே ஆகாத அந்த யூடியூப்போட வீடியோவை இங்கே ப்ளே பண்ண வச்சுருக்கேன். இதனால என்ன பெனிஃபிட்னா, நம்மளுக்கு தான் பெனிஃபிட். ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அந்த யூடியூப் வீடியோவை இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ப்ளேஸ் பண்ணும்போது அவங்க கிளிக் பண்ணி வியூ பண்ணாங்கன்னா அது நம்மளுக்கு வியூ கவுண்ட் ஏறும், இல்லைன்னா ஏறாது. ஓகேவா? நார்மல் வீடியோஸாக கொடுத்துட்டோம்னா வேறாது. அதனால் யூடியூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சைட் ஒன்று ரெடி பண்ணி அது ஒரு தனி பேஜ், இந்த எம்பர்டன்றது ஒரு பேஜ், அந்த பேஜுக்கு நம்மளோட வீடியோஸை வந்து எடிட் பண்ண வீடியோஸை கொண்டு போய் அங்கேருந்து ஐஃப்ரேமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஐஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது அந்த பேஜுக்கு போய் தான் நம்மளுக்கு இந்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆகாது. அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். போக போக உங்களுக்கே தெரியும். இப்போதைக்கு சாம்பிள் டேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அந்த டேக்ஸுக்கு எப்படி சிஎஸ்எஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, பாய்.